பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். சுகமாக இருக்கீங்களா? நல்லா இருக்கிறீங்களா? என்ன ஒரு மாதிரி டல்லாக இருக்கீங்க? பிரச்சனையா? தினம் பிரச்சனை வரும். வாழ்க்கைனால பிரச்சனை தானே. அந்த பிரச்சனைக்கு மத்தியில் ஒருவர் கூட இருக்கிறார்ல, இயேசு. அவர் கூட தானே நடக்கிறீங்க. பிரச்சனையை பார்க்காதுங்க, உங்கள் கூட இருக்கிற இயேசுவை பாருங்க. அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? பாருங்களேன், 91 சங்கீதம் 1 உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். பாருங்களேன், வெயில்ல கடினமா நடந்து ஷூட்டிங் ஆகி அப்படியே சோர்ந்து வர்றீங்க. ஒரு நிழல் தர மரம் இருக்குதான்னு பாக்குறீங்க. அங்க ஒரு அழகான நல்ல அடர்த்தியான நிழல் தரக்கூடிய மரம். அந்த நிழல்ல வந்த உடனே அப்படியே ஒரு மாற்றம் வரும் பாருங்க. அந்த வெயில்ல நடந்து களைப்பு நீங்கி அப்படியே ஒரு காற்று வீசும்போது அந்த மரத்தடியில் உட்காரும்போது அப்படியே வரும் பாருங்க. யோசித்து பாருங்க. இதை அனுபவிச்சிருக்கீங்களா? நான் அனுபவிச்சிருக்கிறேன். இயேசு உங்களுக்கு ஒரு நல்ல நிழலாயிருக்கிறார். வாழ்க்கை என்கிறது போராட்டம் தான். போராட்டம் வரும், பிரச்சனை வரும், உபத்திரம் வரும், நெருக்கம் வரும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனை வரத்தான் செய்யும். ஆனால் நீங்கள் தினம் அவருடைய நிழலில் போங்க. அவர் நமக்கு நிழலாக இருக்கிறார். அவருடைய பாத்தில் போய் உட்கார்ந்து அவருடைய வசனத்தை தியானிச்சு அவருடைய அன்பை நினைச்சு துதித்து பாடி அவருடைய பாத்தில் போய் உட்காருங்க. அவருடைய வசனத்தை அப்படியே வாசித்து தியானிச்சு இளைப்பாருங்க. அவர் உங்களுக்கு நல்லவர். அவருடைய நிழல் உங்களுக்கு எப்பவும் ஆயத்தமா இருக்குது. நீங்க அந்த நிழலுக்கு போகணும். அதனால வேலை முடிச்சு படிச்சு கிளைப்பாடுங்களா, ஒரு அரை மணி நேரம் போய் ஆண்டவரை பார்த்து உட்காருன்னு சொல்லி அமைதிய வசனத்தை தியானிச்சு இந்த பிரச்சனை போராட்டம் எல்லாத்தையும் மறந்துடுங்களேன். அப்படி போய் உட்காந்து அவர் எவ்வளோ நல்லவர்னு தியானிச்சு பாருங்க. எல்லாத்துக்கும் மாறிடும், எல்லா கஷ்டமும் மாறிடும். என்ன போராட்டம் பிரச்சனை வந்தான்னு, என் இயேசு எனக்கு நிழலாக இருக்கிறார், அவர் சர்வ வல்லவர் அப்படின்னு ஒரு சந்தோஷம் உள்ளத்துல வந்துடும். சரியா? இன்றைக்கு அவர் நிழலாயிருந்து உங்களை ஆறுதல் படுத்தி தாங்கி நடத்துவார். தகப்பனே, இவங்க உங்க பிள்ளைங்கப்பா, சோர்ந்து இருக்கிறாங்க, பிரச்சனை போராட்டம் கஷ்டம்ன்றாங்க. இவங்க கடந்து செல்லுகிற இந்த பாதையில நீங்க நிழலா இருக்கிறீங்களே, அந்த நிழலுக்குள் வந்த இளைப்பாறு அவங்களுக்கு கிருபை தாங்க. அதற்கு அவங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்களுடைய மறைவுக்குள் எப்போதும் இருக்க அவங்களுக்கு உதவி செய்யுங்க. நீங்க உங்களுடைய செட்டைகளின் நிழலுக்குள் அவங்களை வைத்துக் கொள்ளுங்க, மூடி மறைத்து கொள்ளுங்க. பயப்படுகிற காரியம் எல்லாம் விலகட்டும், அந்த மன சோர்வெல்லாம் விலகட்டும். ஒரு ஆறுதல் சந்தோஷம் உள்ளத்தில் வரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென்.